போயிட்டானுங்க. ஏய், அது எப்படி இதான் நடந்திருக்கணும்னு அப்படியே சொல்றேன்? அதானே. அக்கா, நான் அடிச்சு சொல்றேன், இதாக்கா நடந்திருக்கணும். அப்படின்னா நம்ம வீட்டு கார் டிக்கில எதுக்குமா கொண்டு வந்து வைக்கணும்? அப்பதானே மாமா நம்ம மேல சந்தேகம் வரும். இல்லனா போலீஸ் அவனுங்களை கண்டுபிடிச்சு அவனுங்க மாட்டிப்பானுங்கல்ல. ஆமால, நீ சொல்றது கரெக்ட்னு தான்மா தோணுது. நீ அப்படியே என்ன மாதிரிமா? இல்லம்மா, அவ ஷார்ப்பா சொன்னான்னு சொல்ல வந்தமா. ஆமாங்க, எனக்கும் சுரேகா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. ஆக மொத்தத்துல இவன் நம்ம எல்லா நகைகளையும் திருடிட்டா. இப்ப நம்ம கிட்ட ஒரு பவுன் நகை கூட இல்ல. அதை விடு, பாத்துக்கலாம். அக்கா, பாத்துக்கலாமா? எனக்கு அவ்வளவு ஈஸியா சொல்ற? இன்னைக்கு ஒரு பவுன் எவ்வளவு ரேட்டு தெரியுமா? ஏய், இவ ஒருத்தி நகையெல்லாம் வாங்கிக்கலாம். அவ ஒருவேளை இங்க இருந்து கிளம்பி போயிட்டானா என்ன பண்ணுவ? எல்லாம் இந்த ஆளால வந்தது. ஏமா மாதவி, நீ என்னம்மா மொத்தமா பழிய தூக்கி ஏன் மேல போடுற? நான் என்னமா பண்ணேன்? ஆமா, நீங்க யார கேட்டு போலீஸ்ல சொன்னீங்க? அதனாலதான் அவ வீட்டை விட்டு கிளம்பி போனது. சுத்தி வளைச்சு என்ன அக்யூஸ்ட் ஆக்கிருவிய? இனிமேலாச்சும் இந்த மாதிரி மொக்கத்தனமா எதுவும் செய்யாம நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க. உலகம் பூரா கல்யாணம் ஆன ஆம்பளைங்க அதைத்தாம செய்யறாங்க. அக்கா, இந்த நகை திருட்டு விஷயத்தை அப்படியே விட்டுற முடியாதுக்கா. ஏய், சரிடி, எதுக்கு இப்போ நீ டென்ஷன் ஆகுற? சரியான நேரம் வரும்போது அதையும் என்னன்னு பாப்போம். வா. எதுக்குப்பா இங்க வர சொன்னீங்க? சொல்றேன்டா, இறங்க. டாட், கம் ஆன் டாடி. எதுக்கு டாடி கோவிலுக்குலாம் வந்துகிட்டு? டேய், அது ஒண்ணு இல்லடா. உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எதுவும் நல்லபடியாவே நடக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை, சண்டை, சச்சரவு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு. அதான் சாமியை கும்பிட்டு போலான்னு வந்தேன். இதெல்லாம் எதுக்கு டாடி? வாங்க டாடி, வீட்டுக்கு போயிடலாம் இப்போ. டேய், கோயிலுக்கு வந்திருக்கோம், எதுக்கு இதெல்லாம்ன்ற? ஐயோ, அப்படி இல்ல டாடி. இங்க பாருங்க, நம்ம எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கோம்ல இப்போ. 2 நாளா சுத்திக்கிட்டு இன்னொரு நாள் போலாம். வேண்டாம்லாம் நான் சொல்லவே இல்ல. இங்க பாருங்க, இந்த பிரச்சனைக்காக தான் நாம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டாடி, உண்மையான அக்யூஸ்ட் யாருன்னு நானே சொல்லவா? இங்க பாரு டாடி, நீ கொஞ்சம் பேசாம இரு. சொன்னதே திரும்ப திரும்ப என்னமா சொல்லிட்டு. டேய், உங்க அம்மாவை பழி வாங்கறதுக்கு உனக்கு வேற விஷயமே கிடைக்கலையா? உண்மையை சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னா நான் என்ன டாடி பண்றது? டேய் சூர்யா, நந்தினி, ஐயா, நீ அது உள்ள வரியா இல்லையாமா? வரேங்க ஐயா. சார், உங்களுக்கு விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம். ஏன் ஆசைக்காவது கோயிலுக்குள்ள வரலாம்ல? டாடி, வரேன் டாடி. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? வாங்க போலாம் போலாம். போவோம். போய் அர்ச்சனை தட்டும் ஒரு மாலையை வாங்கிட்டு வா. நானா? டாடி, எனக்கு எப்படி டாடி வாங்க தெரியும்? பார்ல புதுசா என்ன பாட்டில் வந்திருக்குன்னு தெரியுமா? டாட், என்ன டாடி சும்மா? எனக்கு தெரியாது சீரியஸ்லி. போமா, நீ இவன் கூட போய் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க ஐயா. ஓகே. ஓ, வா. நீங்க வரலையா? போடா. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்களேன். தரேமா. எவ்வளவு பொருத்தமான ஜோடி. நந்தினியை தவிர இவனுக்கு இவ்வளவு கரெக்டா இன்னொரு பொண்ணு கிடைக்குமான்றது சந்தேகம்தான். ஆனா 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழ்வாங்கன்னு பார்த்தா தினம் ஒரு பிரச்சனையா இருக்கு. எல்லாமே சரியாகணும். 2 பேரும் சந்தோஷமா வாழணும். இந்தாங்க, பேலன்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. வா போலாம். டாட், ஓகே போலாமா? போலாமா? ஓகே போலாம். போலாம். நியாயமா நம்ம எல்லாரும் வார வாரம் குடும்பத்தோட கோயிலுக்கு வரணும். எங்க நடக்கிற ஒவ்வொன்னையும் பார்த்தா பிரச்சனை இல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம் போல இருக்கு. என்ன நந்தினி, ஐயா அமைதியாவே இருக்க? இல்லங்க ஐயா, ஒன்னும் இல்ல. ஒரு மிகப்பெரிய கண்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்க. அந்த பயமும் பதட்டமும் இருக்கதானே செய்யும். எனக்கு புரியுது. இருந்தாலும் இனிமே ஒரு சின்ன பிரச்சனை கூட வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. டேய், உன்னோட பொறுப்பு தான்டா. ஓகே டாடி. யா